ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம். இந்த அதிகாரத்தினுடைய கருப்பொருள் என்னவென்றால், ஒரு பிரசங்கி, அதாவது ஒரு ஊழியன் எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், யாரோடு பேச வேண்டும், எதற்காக பேச வேண்டும் அப்படி சொன்னால் a complete sermon. இன்றைக்கு அனைவருடைய செய்திகளிலே ஒரு முழுமை இருக்கிறதா என்றால் ஒரு சந்தேகம். அதாவது செழிப்பு, வாழ்வு, வளம், இதைத்தான் மக்கள் பேசுகிறார். இன்றைக்கு உங்கள் செய்தியிலும் என்னுடைய செய்தியிலும் ஒரு முழுமை தேவை. இது ஊழியர்களுக்காக பேசப்படுகிற வார்த்தை. கவனிங்கள், ஒரு செய்தியில இருக்க வேண்டிய 6 முக்கியமான காரியங்கள். அதாவது இந்த அனைவருடைய செய்திகளிலே கதை, அதாவிட்டால் ஏதோ ஒரு நகைச்சுவை இல்லை என்பார்களே. ஒரு செய்தியில 3 காரியங்கள் இருக்க வேண்டும். There must be a correction, there must be a counseling, there must be a consolation. ஒரு செய்தி இருக்க வேண்டிய 3 காரியங்கள்: எச்சரிப்பு, ஆலோசனை, ஆறுதல். இது 3ம் இல்லாத ஒரு செய்தி முழுமை பெறாது. மேலே அதற்கு முன்னோடியாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரத்துல சில வார்த்தைகளை நாம் பார்ப்போம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: வானங்களே கேளுங்கள், கர்த்தர் பேசுகிறார். அப்படியானால் நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய செய்தியிலே உணர்ச்சிகள் பேசக்கூடாது, அறிவு பேசக்கூடாது, அனுபவங்கள் பேசக்கூடாது, கர்த்தர் பேச வேண்டும். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் பேசுகிறார். அப்படியானால் அவர் யார் என்றால் பேசும் ஆண்டவர். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் பேசுகிறோம், கர்த்தர் பேசுகிறாரா? அறிவு, உணர்ச்சி, அனுபவங்கள், அதாவிட்டால் நம்முடைய ஏதோ படித்த ஒன்று அதல்ல. படியுங்கள், ஆனால் ஒவ்வொரு செய்தியிலும் கர்த்தர் பேச வேண்டும். பில்லி கிரஹாம் அவருடைய புஸ்தகம் எழுதுகிறார். அவர் யோவான் 3:16 10,000 முறை பிரசங்கித்திருக்கிறாராம். 10,000 முறை பிரசங்கிக்கும் போதும் பயந்து நடுங்கி பேசுவாராம். அவர் சொல்லுவாராம்: தேவனே, நான் இருக்கிறேன், என்னோடு கூட நீ நில்லும், என்னோடு நீ பேசும். அப்படியானால் உங்கள் செய்தி என்னுடைய செய்தியிலும் கர்த்தர் பேச வேண்டும். நான் பேசுகிறேன். என்னவென்றால், என் சப்தத்துக்கு பின்னாக சத்தம் என்னுடையா இருக்கலாம், ஆனால் சித்தம் அவருடையா இருக்க வேண்டும். அப்படியானால் ஒரு செய்தியுடைய முழுமை என்ன? தேவன் பேச வேண்டும். நீங்க அநேக மேடைகளிலே பார்க்கிறேன், கர்த்தர் தான் பேசுறாரா? இல்லை. நகைச்சுவை, நாடகம், சினிமா, அதாவிட்டால் ஏதோ ஒரு வீட்டு மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. நேற்று ஒரு செய்தி கேட்டேன். அது பிரசங்கம் பண்றார். ஏன் அழ வேண்டும்? அதை போட்டு கண்ணீரோடு வைக்கிறவன் கம்பீரத்தில் இருப்பான். அவர் சொல்றார், ஏன் கண்ணீரோடு விதைக்கணும்? கண்ணீரே தேவையில்லை. என் கண்ணீரெல்லாம் அவர் துவைத்து விட்டார். கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பைத்தியக்காரத்தனம் சொல்றார் அவர். அதையும் என்ன சொல்றார்? 99% கிறிஸ்தவர்களுக்கு புத்தி இல்லைன்னு சொல்றார். எவ்வளவு அபத்தமான ஒன்று. அப்படியான கர்த்தர் பேசுவாரா? கண்ணீரோடு ஜெபிக்க அவனுக்கு புத்தி இல்லைன்னு பேசுறார் அவர் ஊடகத்துல. அப்படியானால் இது கர்த்தர் பேசுற, அவரை பேசுற, புஸ்தகம் பேசுது. ஏதோ ஒரு புஸ்தகத்தை படித்திருப்பார், ஒரு விசுவாச போதனை, அது பேசுகிறது. இல்லை, உங்கள் செய்தியிலே கர்த்தர் பேச வேண்டும். நீங்க ஆராதனைகளோட பார்க்கிறேன், கர்த்தர் பேசல, சுயம்தான் பேசுது. இல்லை, நம்முடைய கர்த்தர் பேச வேண்டும். இது என்னுடைய ஆழமான ஜெபம், என்னுடைய ஆழமான விசுவாசம். தேவன் பேச வேண்டும். எதுவானாலும் சிறிய கூட்டமா இருக்கலாம், பெரிய கூட்டமா இருக்கலாம், பிரம்மாண்டமான கூட்டமா இருக்கலாம், கர்த்தர் பேச வேண்டும். முதல் வசனத்தினுடைய 2வது வார்த்தை கர்த்தர் பேசுகிறார். 2வது வார்த்தை the address the sinner. யாரோடு பேசுகிறார்? 4ஆம் வசனம் பாவமுள்ள ஜாதி, அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனம், பொல்லாத சந்ததி, கேடு உண்டாக்குகிற புத்திரர், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனவர்கள். யோசித்து பாருங்கள். the address to the sinner. அவர் யாரோடு பேசுகிறார்? செய்தி யாருக்கு? திரும்ப சொல்லுகிறேன், 2ஆம் வசனம் செய்தி யாருக்கு? என் பிள்ளைகளுக்கு.
நன்றாக கவனிக்க வேண்டும். என் பிள்ளைகளுக்கு, தேவனால் வளர்க்கப்பட்டவர்களுக்கு, தேவனால் ஆதரிக்கப்பட்டவர்களுக்கு. ஆனால் அடுத்த வார் சொல்லுகிறது அட்ரஸ் டு சின்னர். இன்றைக்கு அன்பானவர்களே, நம்முடைய செய்தியில அந்த வார்த்தை இருக்கணும். அதான் ஆரம்பத்தில் கரெக்ஷன் இருக்கணும். அவர் சொல்லுகிறார் அந்த வசனத்துல 2-3 வசனம், அறிவில்லாத உணர்வில்லாத ஜனங்கள். இன்றைக்கு சபையில கண்டித்து பேசுவது மிக கடினம். யாரையும் கண்டிக்க முடியல. கண்டிச்சு பேசினா அடுத்த வாரம் மக்கள் வர மாட்டாங்க. இன்றைக்கு விசுவாச போதனை பேசுகிற சபைகளில திரளாய் மக்கள் போகிறார்கள். ஏராளமான மக்கள். இங்க எங்க பார்த்தோம், அங்கே ஆடம்பரம், அங்கே எல்லாமே இருக்குது. இல்லாத இடமே இல்லை. உலகத்துல என்னெல்லாம் இருக்கிறது அதெல்லாம் அங்க இருக்கிறது. ஆனால் அங்கே பாவத்தை குறித்து கண்டிப்பு இல்லை. ஒரு பிரசங்கனுடைய வேலை என்ன? அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது என் ஜனங்களோ அறிவில்லாமையும் என் ஜனம் உணவில்லாமல் இருக்கிறது. இது பேசினா எனக்கு ஜனங்க வரமாட்டாங்க. பட் there is a message you have to preach. நீங்கள் நானும் பிரசிக்க வேண்டிய செய்தி தான். அதை பேசுகிற பல மக்கள் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் இருக்கிறார்கள். அவளுக்காக நன்றி சொல்லுகிறேன். அது ஒரு வார்த்தை, பாவமுள்ள ஜாதி. அது முதல் வார்த்தை ஆரம்பிக்கிறது 4 வசனம், ஐயோ பாவமுள்ள ஜாதி. அடுத்து அக்கிரமம் உள்ள ஜாதி, பாரம் சுமந்த ஜனம், பொல்லாருடன் சந்ததி, கேடு உண்டாக்குகிற புத்திரர், தேவனை விட்டு விட்டு பின்வாங்கி போனவர்கள். கவனியுங்கள், நம்முடைய செய்தியில அன்பானவர்களே, எந்த செய்தி பேசினாலும் அல்ல அதுல சுவிசேஷம் இருக்கணும். என்னை கவர்ந்த தேவ மனிதர் ஜீவானந்தம் அவர்கள் எந்த திருமணமா இருக்கலாம், அழக்கார இருக்கலாம், என்ன பிரசங்கம் பண்ணாலும் கடைசியாக அந்த நற்செய்தி இருக்கும், ஒரு அர்ப்பணிப்பின் செய்தி இருக்கும். அது பலருக்கு இருக்கிறது. அன்பு தேவ ஊழியர்களே, உங்கள் செய்தியிலும் என் செய்தியிலும் ஒரு அர்ப்பணிப்பின் முடிவு உண்டாகட்டும். அறிவல்ல, பட்டிமன்றம் அல்ல. நாம் சொற்பொழிவாற்ற வரவில்லை. ஜனங்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசந்த பேசுகிற இடங்கள் ஏசாயா 1:2, என் ஜனங்கள் எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். அறிவில்லை, உணர்வில்லை. நீ நினைக்கலாம் இதை பேசினா ஜனங்க வருவாங்கடாங்க. திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தைகள் பேசும்போது தேவன் உங்களை கனம் பண்ணுவார். அந்த வார்த்தை பேசும், அந்த வார்த்தை கிரியை செய்யும். அது உன்னுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. ஆரம்பத்துல சொன்னேன் 1:2 கர்த்தர் பேசுகிறார். When God speaks, அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம எல்லாமே இப்படியே பழகிவிட்டோம். ஆசீர்வதிப்பார், பெரியாராக்குவார், உன்னை வாழாக்காமல் உன்னை மேலாக்குவார், கீழாக்காமல் உன்னை உயர்த்துவார், இப்படி சொல்லி சொல்லி பழகிட்டோம். ஜனநாயகத்தான் விரும்புறாங்க. ஊடகத்துல நான் பல செய்திகளை பேசுகிறேன். எனக்கு ஒரு 3500 செய்தி இருக்கிறாங்க. அதை கேட்கிற, அதை யார் அதிகமா கேட்கிறாங்கன்னா, இந்த ஆறுதலான செய்தி, உன் கண்ணீரை துடைப்பாய், நீ தேற்றப்படுவாய், உன்னை இப்படிலாம் இப்படி செய்வாய், இதெல்லாம் ஜனம் கேட்கிறாங்க. நான் கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கத்தை யாரும் கேட்கறதில்லை. ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறேன், திருச்சபைக்கு தேவையில்லாதவர்கள். இன்னொரு செய்தி, ஐயோ, செய்தியின் தலைப்பு ஐயோ தான், யாரும் பார்க்கறதில்லை. அப்படியான இன்றைய மக்களுக்கு இது விருப்பம் தெரியுமா? அதாவது தேன் வந்து பாயுது காது நீலை, அவளுக்கு இன்பமா இருந்தா பிரசங்கம் கேட்பாங்க. இதுதான் தீமோத்தேயு சொல்லுகிறார். அதாவது செழித்திட உள்ள மனிதர்கள் தங்களுக்கு திரளான போதுகளை சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். அவங்களுக்கு இச்சிங் இயர்ஸ், அவங்க அதுதான் தேவை. உண்மைதான், ஆறுதல் தேவை, ஆனால் ஆலோசனை தேவை, எச்சரிப்பு தேவை. இது இல்லாத செய்தி அல்ல. இந்த மூன்றாவது கருத்து, மூன்றாவது குறிப்பு என்னவென்றால், ஒரு பிரசங்கியாருடைய செய்தியிலே இருக்க வேண்டிய 3வது காரியங்கள் 1:5. இன்றைக்கு ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம்? to reveal the problems. அவங்க பிரச்சனைக்கு என்ன காரணம், ஒரு ஏழ்மைக்கு என்ன காரணம், தரித்திரத்துக்கு என்ன காரணம், வியாதிக்கு என்ன காரணம்? இதை சொல்லாம ஜெபம் பண்ற அர்த்தமே இல்லையே. இந்த ஜெபத்தை கேட்கிற மக்கள் ஏராளம். நாள்தோறும் தொலைபேசி அழைப்புகள் கண்ணீரோடு, அது தவறல்ல. ஆனால் திரும்ப சொல்லுகிறேன், டு ரிவீல் த ப்ராப்ளம். அவங்க பிரச்சனை என்ன, எதனால இந்த வியாதி, எதனால இந்த கடன் தொல்லை, எதனால இந்த பாடுகள்? அதுல சொல்லப்பட்டிருக்கிறது 5 வசனம் 5:6, இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அடுத்த உலகம் சொல்றாரு, காரணம் நீங்கள் விலகி போகிறீர்கள்.
புரிந்தால் ஆமேன்னு சொல்லுங்க. விலகி போக போக உங்களுக்கு தான் கஷ்டம். நினைக்கிறாங்க நான் விலகினா என்ன? திருச்சபைக்கு ஒரு நிறைய பேர் they are just away from God. தேவ சித்தத்தை விட்டு, தேவ நோக்கத்தை விட்டு, தேவ ஊழியத்தை விட்டு, அழைப்பை விட்டு. முடிவு என்ன தெரியுமா? அதை போட்டிருக்குது, நீங்கள் ஏன் அடிக்கப்படுகிறீர்கள்? காரணம், அதிகமாய் விலகி போகிறீர்கள். வார்த்தையை விட்டு, சபையை விட்டு, ஆலோசனை விட்டு, ஊழியனை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறீங்க. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை the reason for your problems, the reason for your disease. அது சொல்லப்பட்டது, தலையெல்லாம் வியாதி, இவையெல்லாம் பலட்சியம் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் கொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமல் இருக்கிறது. யாரும் பிரசங்கம் பண்றது இல்லை, யாரும் பிரசங்கம் பண்றதில்லை. கவனித்து கேளுங்கள். The reason for your disease, the reason for a problem. திரும்ப சொல்லுகிறேன், தலையெல்லாம், அடுத்து உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும். அதாவது டோட்டல் ப்ராப்ளம் யுவர் டோட்டல் லைஃப். மக்களுக்கு அது புரியல. இன்னைக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு இந்த பாடு, எனக்கு இந்த கண்ணீர், அது எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். ஒரு வியாதி வரும்போது பல காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய அஜாக்கிரதையா இருக்கலாம், சத்துருவால் இருக்கலாம், ஒருவேளை அன்பானவர்களே தேவன் அனுமதித்து இருக்கலாம். எப்படியானாலும் தேவன் பேசுவார். உங்களுடைய அஜாக்கிரதையினாலே, உங்களுடைய பாவத்தினாலே, உங்களுடைய அறியாமையினாலே சில உணவு வகைகள் நமக்கு ஒத்து வராது. அதை விட்டு விலக்கி வையுங்கள். ஒத்து வராத உணவை தொடர்ந்து சாப்பிடுறது வியாதி வரத்தான் செய்யும். நம்முடைய வியாதிக்கு நாமே காரணம், நம்முடைய பலவீனத்துக்கு நாமே காரணம் இல்லை என்பானவர்களே. அவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அது எண்ணெயினால் ஆற்றப்படாமல் இருக்கிறது. 1000 பாடு சாப்பிட்டாலும், 1000 வைத்தியங்கள் பார்த்தாலும், உலகத்தின் மிகப்பெரிய பிரபலங்க டாக்டர் நீங்க பார்த்தாலும் ஏன் சொல்லுகிறது, அது ஆற்றப்படாமல் இருக்கும், அது கட்டப்படாமல் இருக்கும். ஏன் தெரியுமா? எப்ப தெரியுமா? when you disobey God, தேவனை கீழ்ப்படியாமல், அவருடைய சித்தம் செய்யாமல், நோக்கம் நிறைவேற்றாமல், அழைத்தவரை அறிந்து கொள்ளாமல், மனம் போன போக்கிலே, கண் போன போக்கிலே வாழ்ந்தால் that is a problem. ஒரு பிரசங்கனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டிய முதல் கர் சொன்னேன், அட்ரஸ் டு சின்னர், செய்தி அன்பானவர்களே தேவனை அறியாத மக்களுக்கு. இரண்டாவது, செய்திகளை என்ன இருக்க வேண்டும், அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், என்ன காரணம். ஜெபிக்கலாம், ஜெபிப்பது நல்லதுதான், வியாதிஸ்தனை ஜெபிப்பது, சுகமளிக்கிறது நல்லதுதான். ஆனால் அவன் பிரச்சனைக்கு என்ன காரணம்? நிறைய பார்த்திருக்கிறேன். இந்த சுகம் பெற்றவர்கள் கூட்டங்களிலே அந்த சுகத்தோடு போய்விடுறாங்க, அது சபைக்கு வர்றதில்லை. இந்த பேருந்து பெருவிழா அந்த கூட்டங்களிலே 100கணக்கான அந்த தீர்மான அட்டையை கொடுத்திருக்கிறாங்க கிட்ட. உண்மையை சொல்லுகிறேன், விடுவிழா ஏறி தெருவா போய் அந்த அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பெரிய பாடு. 3வது மாடி, 4வது மாடி, நான் தரவேன்னு சொல்றாங்க. அதுக்கு எழுதியிருக்குது, என் சுகத்துக்காக, என் குடும்பத்திற்காக வேலை இல்லை, ஆனா அந்த வீட்டுக்கு போகும்போது நான் தரலையே. அவங்க பாருங்க, நன்மைகளை பெற்றார்கள், வேலை கிடைத்தது, சுகம் கிடைத்தது, ஆனால் தேவனை மறந்து போனார்கள். இதுதான் இன்றைக்கு வாழ்க்கை இல்லை என்பவருடைய preach the gospel, preach the root of the problem. பிரச்சனைக்கு என்ன காரணம் என்று சொல்லித்தார்கள். அதை விட்டு விட்டு அவர்களை ஆற்றுவதும் தேற்றுவதும் நல்லது. ஆனால் அடிப்படை என்ன? யோசனை படிக்கிறேன். அடிப்படை, ஏன் அடிக்கப்பட வேண்டும்? காரணம், நீங்கள் அதிகமாய் விலகி போகிறீர்கள். நிறைய பேர் பிடிக்காது, கேட்க மாட்டாங்க தெரியும், ஆனாலும் அது என்னுடைய கடமை. The reason for a problem, the reason for a disease, the reason for a sorrow. துக்கங்களுக்கு தான் காரணம். நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அல்லாவிட்டால் தேவன் சொல்றாரு, you reject their offerings. 11ஆம் வசனம். அப்படிப்பட்டவருடைய ஆராதனை, அப்படிப்பட்டவருடைய தொழுகை, அப்படிப்பட்டவருடைய காணிக்கை. ஜனங்களுக்கு காணிக்கை போடுறாங்க, ஆனா
கர்த்தரோடு வாழல. இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். 11ஆம் வசனம், உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு? The offering that you gave. அதிகமா கொடுக்குறாங்க. காரணம், அவர்கள் பக்க வழியா சம்பாதிக்கிறார்கள். எப்படி கொடுக்குறீங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு கொடுக்குறீங்க முக்கியம் இல்லை, எப்படி கொடுக்குறீங்க. உண்மையான வருமானம் தானா? வந்தகத்தினால் வந்த பணமா, இல்லை உழைப்பால் வந்த பணமா? சரி, யோசித்து பாருங்கள். அது சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பலிகளின் திறல். அடுத்த வார்த்தை, ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. அது சொல்லப்பட்ட வார்த்தை ஐ டினைட். அதை நான் அருவருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஆட்டுக்குட்டிகள் கடாக்கள் ரத்தத்திலும் எனக்கு பிரியமில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, உன் ஊழியம் கர்த்தருக்கு பிரியமா? உன் ஆராதனை கர்த்தருக்கு பிரியமா? உன்னுடைய காணிக்கைகள் கர்த்தருக்கு பிரியமா? நீ செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமா? யோசித்து பாருங்கள். சொல்லுகிறார், எனக்கு பிரியமில்லை. திரும்ப சொல்லுகிறேன், உங்களை ஊழியம் செய்தும் தொலைக்காட்சியில் பேசியும் ஊடகத்தில் பிரசங்கம் பண்ணியும் நான் அவனுக்கு பிரியமில்லை என்றால் என் வாழ்க்கை வீணானது. என் முயற்சி, என் பிரயாசங்கள், நான் செய்கிற அத்தனை வீணா போயிடும். தேவன் சொல்கிறார், எனக்கு அது பிரியமில்லை. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும். உன் ஜீவியம் பிரியமா இருக்கட்டும். உன்னுடைய சேவையில் பிரியமா இருக்கட்டும். உன் சிந்தை பிரியமா இருக்கட்டும். உன் பேச்சு பிரியமா இருக்கட்டும். சக மனிதனுக்கு நீங்க பிரியமா இருங்க. தேவன் சொல்கிறார், எனக்கு பிரியம். இது இல்லாமல் எதை செய்தாலும் அவர் சொல்கிறார், எனக்கு பிரியமில்லை. எவ்வளவு பெரிய துக்கமான வார்த்தை, எனக்கு பிரியமில்லை. செய்யப்பட்ட வார்த்தை திரளான பலிகள், ஒரு வெயிட் ஆஃபரிங். அடுத்து ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகள், கொழுத்த மிருகங்களின் நினம். அடுத்து ஆட்டுக்குட்டிகள் கடாக்கள். அந்த தேவன் சொல்றாரு, பிரியமா இல்லை. இசைக்கை வாசிக்கிறவன் சகோதரனே, நீ வாசிக்கிற இசைக்கருவி தேவனுக்கு பிரியமா? நீ பாடல் பாடுகிற சகோதரியே சகோதரனே, உன் பாடல் கர்த்தருக்கு பிரியமா? ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, உன் பாடல் கர்த்தருக்கு பிரியமா? பிரசங்கம் ஊழியரே, உங்கள் பிரசங்கம் தேவனுக்கு பிரியமா? அநேக ஊழியரை பார்க்கிறேன். மேலையில மட்டும்தான், கீழே இறங்கி வந்தோட நம்ம மோசமான வாழ்க்கை, தகாத வாழ்க்கை, தவறான வாழ்க்கை, கேடான வாழ்க்கை. தேவன் சொல்கிறார், கேளுங்கள். முதல் வசனம். 2ஆம் வசனம், கர்த்தர் பேசுகிறார், கேளுங்கள். 2வது, செவி கொடுங்கள். 4வது குறிப்பு, ஒரு ஊழினுடைய எடுக்க வேண்டிய 5வது குறிப்பு, don't go for after offering. பணத்துக்கு பின்னாக அல்ல, தேவனுக்கு பின்னாக. சொல்லுகிறார், அது என்னத்திற்கு? ஜெபம் பண்றதில்லை, வேதம் வாசிக்கிறதில்லை, ஆராதிக்கிறதில்லை, ஒண்ணுமே பண்றதில்லை. நான் சொல்லியிருப்பேன், இந்த ஆலயத்துல ஆராதனை முடிந்த உடனே, பாடல் முடிந்த உடனே காணிக்கை எடுக்கிறேன். பிரசங்கம் முடிந்த உடனே அல்ல. பிரசங்கம் ஆராதனை முடிந்த பாட்டு பாடின அதுக்கு அடுத்து காணிக்கை. ஏனென்றால் தேவன் சொன்னார், என்னை ஆராதிக்காருடைய காணிக்கை எனக்கு தேவையில்லை. அப்படி யாரும் வந்தும் போடுறதில்லை. பாதியில வருவாங்க, முடிவுல வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். பரவாயில்ல, இன்னைக்கு பை வரல, நம்மளை தேடி வந்து போடுவோம். அந்த உணர்வு நிறைய பேருக்கு அது இல்லை. நான் சொல்ல வந்த வார்த்தை, தேவன் சொல்கிறார், அது என்னத்திற்கு? என்னை ஆராதிக்கல, என் வார்த்தை செய்ய கொடுக்கல, என் சித்தத்தை செய்யல, என்னை நேசிக்கல, என்னத்திற்கு? திரும்ப சொல்லுகிறேன், நீங்க உலகத்துல பல இடங்களை பார்க்கிறோம். கொடியோட தப்பு பண்றாங்க, கொடியோடியா என்னென்னோ பண்றாங்க. அதுக்கு பிராயச்சித்தம் அதை ஒன்று கொடுத்துடுறாங்க. பேப்பர்ல வருது, இத்தனை கோடி வசூல், இத்தனை கோடி. தேவன் எதிர்பார்க்கல. அவர் சொல்றாரு, என்னத்திற்கு? உன் பணம் என்னத்திற்கு? வாழ்க்கை சரியில்லையே, உன் ஜீவன் சரியில்லையே, உன் பேச்சு சரியில்லையே, உன் சுபாவங்கள் சரியில்லையே, உன் கிரியைகள் சரியில்லையே, என்னத்திற்கு? உங்களுடைய செய்தியில பணம் பிரதானம் அல்ல, கர்த்தர் பிரதானம். நான் 5 சொல்ல விரும்புகிற வார்த்தை 1:18,
வாருங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தை மனம் திரும்புங்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் இதைத்தான் ரிப்பென்ஸ் the kingdom of God is at hand. மனம் திரும்புங்கள். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அது உறைந்த மழையை போல வெண்மையாகும். ரத்தாம்பரம் போல சோப்பா இருந்தாலும் அது பஞ்சை போல ஆகும். தேவன் சொல்லுகிறார், ஒரு பிரசங்கனுடைய செய்தியில மனம் திரும்புதல் மையப்பொருளா இருக்கணும். அது சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் மனம் பொருந்தி. That is the key of our message. நம்முடைய செய்திகளை மனம் திரும்புதல். அதாவது அது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இது வெறும் வார்த்தை அல்ல, கட்டளை. அவர் சொல்லுகிறார், நன்மையை புசிப்பீர்கள், கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. அந்த கர்த்தரின் வாய் என்ற வார்த்தைக்கு the commandment of God, தேவனுடைய கட்டளை. நாளிலே அன்பு தேவ பிள்ளையே, அன்பு ஊழியர்களே, உங்கள் செய்திகளை மனம் திரும்பும் செய்தி உண்டா? விசுவாசத்துக்கு பிடிக்காது. என்ன பாஸ்ட் மனம் திரும்பலே பேசுறாரு ஒவ்வொரு நாளும், அதை பத்தி பேசுங்க, தப்பே இல்லை. இன்னொரு ரட்சி பத்தி பேசுறாரு. ரட்சிக்கப்பட்டவுடன் ரட்சிக்கப்படலையே. ரட்சிக்கப்பட்டாங்கன்னா முதல் பாட்டுக்கு வருவாங்க, ஓடி வருவாங்க, ஆராதிப்பாங்க, ஊழியருக்கு தோல் கொடுப்பாங்க, ஊழியத்தை தாங்குவாங்க. நம்ம கேட்டு வர்றதில்ல, அவங்களே வருவாங்க. நம்ம சரியான மனம் திரும்புதல் இல்லை. அதனாலதான் வார வாரம் பேசுங்க, ஒன்னும் தப்பே இல்லை. ஏன் கர்த்தர் பேசுறாருன்னு இன்னும் மனம் திரும்பல. ஒரு பையன் ஒரே பாடத்தை திரும்ப திரும்ப படிக்கிறான், ஃபெயில் ஆயிட்டான். அவன் பாஸ் ஆகணும், அந்த பாடத்தை அவன் படிக்க தேவையில்லை. ஒரே கிளாஸ்ல ஒரு 2 வருஷம், பிகாஸ் அதை அவன் படிக்கல. மனதில் பத்தி பேசுங்க, அடிக்கடி பேசிக்கொண்டு இருக்கு. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். இந்த நவீன உலகத்துல ஒரு முறை மனம் திரும்பினால் போதும், நீ மனம் திரும்ப தேவையே இல்லை. அது ஒரு போலியான பிரசங்கம், தவறான பிரசங்கம், உங்களை வஞ்சிக்கிற பிரசங்கம், உங்களை திசை திருப்புகிற பிரசங்கம். டோன்ட் லிசன். நிறைய பாஸ்டர் பேசுறாங்க, ஒரு முறை இல்ல, அன்றாடும் அன்றாடும் கழுவப்படுங்கள், அன்றாடம் சுத்தம் பண்ணி கொள்ளுங்க, அன்றாடம் உங்களை பரீட்சித்து பாருங்கள், அன்றாடம் உங்களை நிதானித்து பாருங்கள். ஒரு செய்தி இருக்க வேண்டியது மனம் திரும்புதல். அது மட்டுமல்ல, அந்த வசனம் சொல்லுகிறது 1:18 தேவன் சொல்லுகிறார், 18 வருஷத்துல இருங்க, செவி கொடுத்தால் மன்னிப்பு உண்டு, விடுதலை உண்டு, மீட்பு உண்டு, வாழ்வு உண்டு, வளம் உண்டு. அதையும் சொல்லித்தாங்க. இப்படி செய்தால், செவி கொடுத்தால், கொடுக்காவிட்டா என்ன உண்டு? நிறைய போட்டுருது. அப்பட்டயத்தை கருக்குவாக்குவார், உள்ளை நானேற்றுவார், அவருடைய கோபம் நீங்காது. ஏசாயா 1:12. ஆனால் செவி கொடுத்தால் பாடு, ஒரு மன்னிப்பு உண்டு, ஒரு மாற்றம் உண்டு, ஒரு வாழ்வு உண்டு. வசனம் சொல்லுகிறது, செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், வாழ்வை புசிப்பீர்கள், மகிழ்ச்சியை புசிப்பீர்கள், நன்மைகளை புசிப்பீர்கள், எல்லாவற்றையும் புசிப்பீர்கள். ஒரு மேலான வாழ்க்கை, ஒரு மேலான நன்மை, பாசிட்டிவ் நன்மையை புசிப்பீர்கள். எப்ப தெரியுமா? நான் சொன்ன மனம் திரும்பும் போது, அர்ப்பணிக்கும் போது, கீழ்ப்படியும் போது, தேவசித்தம் செய்யும் போது. நிறைய வார்த்தை போட்டிருக்குது, அவரிடத்துல திரும்பும் போது. ஆனால் அன்பானவர்களே, அப்படி இல்லாவிட்டால் நடக்கும் என்பதையும் அந்த ஏசாயா 1:20 சொல்லுகிறது, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். அதை பாடுறது, மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில். நிறைய பேர் அப்படித்தான், மாட்டோம், சபைக்கு வரமாட்டோம், ஊழியம் செய்ய மாட்டோம், ஊழியனுக்கு உதவியா இருக்க மாட்டோம், காணிக்கை போட மாட்டோம், ரசமா செலுத்த மாட்டோம், ஜபத்துக்கு வரமாட்டோம், வேத பாடத்துக்கு வரமாட்டோம், மாலை ஆராய்க்கு வரமாட்டோம், மாட்டோம் என்று எழுத்து நிற்பீர்களால் தேவன் சொல்கிறது, நல்ல வார்த்தை இல்லை, பட்டயத்துக்கு இரையாவீர்கள். ஜட்ஜ்மெண்ட். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. ஆரம்பிக்கும் போது கர்த்தர் பேசுகிறார், முடிக்கும் போதும் கர்த்தர் வாய் சொல்லிற்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாச பிள்ளைகளே, கர்த்தர் பேசுகிறார். இதனால் இந்த ஊடகத்தின் மூலமாக, இந்த தொலைக்காட்சியின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். ஏன் தெரியுமா?
நீ அடிக்கப்படக்கூடாது, நீ வியாதியா இருக்கக்கூடாது, நீ இன்னும் துன்பத்தில் பாதையில் கடன் செல்லக்கூடாது. எனவே சொல்லு, ஏன் அடிக்கப்படுகிறீர்கள்? 4ஆம் வசனம். நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? ஏன் துன்பம்? ஏன் பாடு? ஏன் கண்ணீர்? ஏன் கவலை? பிகாஸ் யூ ஆர் ரெபல்லியஸ், முரட்டாட்டம், ஸ்டபர்ன் நேச்சர். என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியும் மாட்டோம், ஜனத்துக்கு வர மாட்டோம். முதல் பாட்டுல வர நோ சான்ஸ். நான் கேட்டேன், என் நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பீங்களா? ஒரு ஊழியக்காரர் சும்மா கேட்ட அவர்கிட்ட, இந்த சீவிர நோ சான்ஸ் கேட்க, அதெல்லாம் நோ சான்ஸ். அவரு அடுத்த மாசம் கேட்க மாட்டார். நான் பல செய்தி திறந்தோறும் கேட்கிறேன். வளர்ந்து வருகிற இளம் ஊழியர் செய்தி அதிகமாக கேட்கிறேன். பாடல் கேட்பதில்லை அதிகமாக. அது எனக்கு நாட்டமும் இல்லை. அவள் செய்தியிலேயே நிறைய செய்தியை கேட்கிறேன். கேட்டுட்டு அவளை அழைத்து நான் பேசுகிறேன். இளம் ஊழியர்கள் தான், சில ஆண்களும் பெண்களும். சமீபத்தில் ஒரு சகோதரி அழைத்து பேசினேன். அதுபோல ஒரு சகோதரி அழைத்து பேசினேன். இளம் வாலிபர் அழைத்து பேசினேன். சொன்ன அம்மா, உங்க பிரசங்க ரொம்ப சூப்பர், ரொம்ப பிரமாதம், தெளிவானது, தீர்க்கமானது, திட்டமானது. அவனை மூட்டையும் பார்த்ததில்லை. நான் கேட்டு, ஒரு ஆசிரியான்னு கேட்டேன். இல்ல, நான் ஒரு இல்லத்தரசி, ஹவுஸ் ஒய்ஃப். பட் தெளிவான வார்த்தை, தெளிவான பேச்சு. ஊழிய மாட்டீங்களா? இல்லை, திருச்சி சபைக்கு போறேன், ஆனாலும் தெளிவான கர்த்தருடைய வார்த்தை. அவளை நான் அழைத்து நான் பாராட்டினேன். நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், கவனிங்கள், தேவன் சொல்லுவார், உங்களை பாராட்டுவார். முடிக்க விரும்புகிறேன். தேவன் பேசுகிறார். ஏன் பேசுகிறார்? இன்னொரு பாவத்தில் வாழ்கிறாய், உன் வியாதி நீங்க, உன் அசுத்தம் நீங்க, உன் அக்கிரமம் நீங்க, உன் கேடுபாடுகள் நீங்க, உன்னுடைய கீழ்ப்படியாமை நீங்க, உன்னுடைய ஆணவம் நீங்க, உன்னுடைய அகங்காரம் நீங்க, உன்னுடைய தவறான பாதைகள் நீங்க. Still people on the same track. தவறான வாழ்க்கை. 3வது குறிப்பு சொல்லுகிறார், உன்னுடைய பிரச்சனைக்கு தான் காரணம், உன் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு தான் காரணம். 5ஆம் வசனம். ஏன் தெரியுமா? காரணம் என்னவென்றால், அது எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதிகமாய் விலகி போகிறீர்கள். That is the reason. துன்பத்திலும் அவரோடு இருங்க, துயரத்திலும் அவரோடு இருங்க, கண்ணீரிலும் அவரோட கூடங்க. கண்ணீர் கழிப்பாய் மாறும், உன் துயரம் எல்லாம் பறந்து போகும். The sorrow will turn into song. Your sadness will turn into gladness. Your pain will turn into praise. உங்களுடைய வேதனைகள் சாதனைகளாய் மாறும். உங்களுடைய முறுமுறுப்பு கீதங்களாய் மாறும். உங்களுடைய கண்ணீர் கழிப்பாய் மாறும். கடைசியாக அவர் சொல்ற வார்த்தை 1:20, மாட்டோம் என்று சொன்னால் அடுத்த வார்த்தை, அது நல்ல வார்த்தை இல்லை, நீங்கள் பட்டயத்திற்கு இரையாவீர்கள். அதற்காக அழைக்கப்படவில்லை. நாட் டிஸ்ட்ராய் யூ, பட் டு மேக் யூ. பிசாசு உடைக்கிறவன், தேவன் உருவாக்குகிறவன். உங்களை உருவாக்க விரும்புகிறார். அவருக்கேற்ற பாத்திரமாய், அவருக்கேற்ற மனவாட்டியாய், அவருக்கேற்ற திருச்சபையாய், அவருக்கேற்ற குமாரன் குமாரத்திகளாய் உங்களை மாற்ற விரும்புகிறார். அர்ப்பணிப்பீர்களா? எனவே கர்த்தர் பேசுகிறார். முடிக்கும்போது கர்த்தர் பேசுகிறார். ஏனென்றால் நீ அடிக்கப்படக்கூடாது, நீ காயப்படுத்தப்படக்கூடாது, நீ வியாதிலே வாழ்ந்து நொந்து விடக்கூடாது. உன்னை தூக்கி எடுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், திரும்பி வா, ரிப்பன்ட், ரிட்டர்ன், ரெக்கன்சைல். 19, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேவன் தாமே இப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு தரும்படியாக உங்களுக்கு அதிபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றி. தேவதி, என் வாழ்க்கையின் பாடுகளுக்கு என்ன காரணம் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். செவி கொடுக்காவிட்டால் என்ன நடக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்போம், செவி கொடுக்காவிட்டால் பட்டயத்துக்கு இரையாகும். இதனாலே
தேவதி பட்டயத்துக்கு அல்ல, பரிசுத்தருக்கு சொந்தக்காரராய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். இவர்களை பற்றியரே நன்றி. குடும்பமுடைய கிருபையின் கரத்தினாலும் ஓடும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஊழியர்களே, இருக்கட்டும், கவுன்சிலிங் இருக்கட்டும், கரெக்ஷன் இருக்கட்டும், கன்சர்வேஷன் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மேலாக கிரைஸ்ட் இருக்கட்டும். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.